வணக்கம். இன்று 20/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று கிரக நிலை எப்படின்னு பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருட்சிபத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. இந்த கிரக அடைவில் இன்னைக்கு நாள் நகர்ந்துட்டு இருக்கு. மேஷராசி நண்பர்கள், ராசிநாதன் செவ்வாய் 3ல், ராசிக்கு 2ல் சனி, அவர் 2ஆம் இடத்துல உட்காந்து தன்னுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும், ராசிக்கு 6ஆம் இடத்தையும், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். எதிரினால தொல்லை கிடையாது 6ஆம் இடத்தை பார்ப்பதனால. 8ஆம் இடத்தை பார்க்கலாம், உடல் சோர்வு அற்று சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. 10ஆம் இடம் பொருளாதாரம், கர்மா, பொருளாதார மேம்போடு சிறப்பாக இருக்கும். பதினொன்றில் ஆட்சியாக இருக்கார் சனி. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சுயமாக மிச்சமான நாள். உழைப்பு பின் ஊதியம், ஊதியத்து பின் ஆதாயம், அந்த ஆதாயத்தினுடைய இருப்பு இன்னைக்கு உண்டு. ரிஷபம், ராசிக்கும் 6 கூடைய ராசியாதிபதி உச்சம், ராசியில் குரு, பரிவர்த்தனை யோகம், தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம். அஞ்சாம் இடத்தை ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குது. பூர்வீக புண்ணியஸ்தானம், மக்களால் அனுகூலம். தன்னுடைய 7ஆம் இடத்தும் மக்கள், மனைவியினால் அனுகூலம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் ராசிக்குள்ளே இருந்து. முப்பரிமாணத்திலையும் இன்னைக்கு யோகமான நாள். மனைவி, மக்கள், பாக்கியஸ்தானம் என்றுடைய 9ஆம் இடம் சொல்லவே வேணும். மிக அற்புதமான நாள் இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட, 5ஆம் அதிபதி கூட 10ல், சூரியன் கூட, ராஜகிரகம், அரசக்கிரகம். பொருளாதார மேம்பாடு, அரசாங்கத்தினுடைய உதவி சொன்னால் போதும், செஞ்சு கொடுத்துருவாங்க. அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. வாகனத்தினால் உண்டான நாள். 7ஆம் அதிபதி 12ல் மறை. வெளிவட்டாரங்களில் நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை நடந்துக்கணும். அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை இன்னைக்கு நட்பு வட்டாரங்கள். 9ஆம் இடம் பாகிஸ்தான் ஆட்சியாக உட்கார்ந்திருக்கிற சனி, சாதகமான நாள். தொட்டது எடுபடும். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கடகம், 9ல் சூரியன், புதன், சுக்கிரன், 4ஆம் அதிபதி 9ல். வெளி ஊர் பயணம், டூர். அதுலேயும் குறிப்பாக ஆன்மீக பயணம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு ஆன்மீக பயணம், வெளியூர் கோயில், திருப்பதி அல்லது முக்கியமான ஸ்தலம், பரிகார ஸ்தலம்.
அல்லது பிள்ளையார்பட்டி இல்லை ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் இதை மாதிரி ஏதாவது வஸ்தலம் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உடல் சோர்வு இருக்கும். 8ல் சனி இருப்பதனால உடல் அழுத்தம். சிம்மம் ராசிக்கு 7ஆம் அதிபதியோட சூரியன் சனி ஆட்சியாக இருக்கிறார். ராசியாதிபதி 8ல் மறைவிட ஸ்தானத்தில் உட்காந்து உச்சம் பெற்ற 3க்கும் 10க்கும் உடையவர். ஆமாம், 3க்கும் 10க்கும் உடையவர் உச்சமாக உட்காந்துருக்கார் சூரியன். 4ல் சந்திரன் மன அழுத்தம் 1 2 3 4ல் சந்திரன் அம்மாவுக்கு உடல் ஏதாவது இஷ்யூ வந்து போகும். 4ல் சந்திரன் நீச்சமாக உட்காந்துருக்கிறார். அம்மாவுக்கு உடல்நிலை அவ்வளோ வலுவாக இல்லை. கன்னி ராசியாதிபதி புதன் 7ல் ஜோராக இருக்கும் மக்களுக்கு. யாருக்கு? கன்னி ராசி மக்களுக்கு. 10ஆம் அதிபதி 7ல், 4ஆம் அதிபதி 9ல். இதெல்லாம் ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு கன்னிராசினருக்கு அற்புதமான நாள். 9ஆம் இடம் வலுவாக இருக்குது, 2ஆம் இடம் வலுவாக இருக்குது. 9ல் குரு ராசியை பார்க்குறார். நினைச்சது நடக்கும். தொட்டது எடுபடும். பருத்தி புடவையாக கேட்பாங்கள்ல, பருத்தி புடவை கேட்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே சாதகமாக இருக்கும். இன்னைக்கு அருமையான நாள் கன்னி. துலாம் 1க்கும் 8க்குடைய சுக்கிரன் உச்சம், 3க்கும் 6க்குடைய குரு 8ல் பரிவர்த்தனை யோகம். இது உங்களுக்கு விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னால், நேற்று வரைக்கும் அது முடியாது, அது நடக்காது, இல்லை நமக்கு இது வேணான்றது இன்னைக்கு வழியில் வந்து தானாக கொடுத்துருவாங்க. இதுக்கு திடீர் யோகம் இன்று நடக்கும் உங்களுக்கு. துளாராசி நண்பர்களுக்கு விருட்சிபம் 4ல் சனி ஆட்சி. உயரக வாகனங்கள் நல்லா இருக்கும். உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம். உயிரற்ற வாகனத்தினால் உங்களுக்கு அனுகூலமான நாள். 5ஆம் அதிபதி 7ல் இருந்து ராசியை பார்க்கிறார். குருச்சந்திர யோகம். யாருக்கு? விருட்சிப ராசி நண்பர்களுக்கு குருச்சந்திர யோகம். குறிப்பாக ராஜ மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். ஒரு ஊருக்கோ ஒரு நல்லதுக்கோ போனாங்க, ஒரு சபையில் நீ நடந்தால் இன்றைக்கி மாலை உனக்கு தான். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலை இன்னைக்கு இந்த விருட்சிப ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசியாதிபதி குரு 6ல், 11க்கும் 6க்குடையவர் 4ல். இப்போ 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சம்பந்தம் அப்படின்னா உயர் ரக வாகனங்கள், சொகுசு கார் வாங்கலாம், விற்கலாம், கைமாற்றி விடலாம், அதில் பயணம் பண்ணலாம். ஜம்முன்னு மிதக்கிற மாதிரி இருக்கும் காற்றுல. இன்றைய நாள் மிக மிக அற்புதம், மகிழ்ச்சிகரமான நாள். எதையும் துணிஞ்சும் செய்வீங்க. 3ல் ஆட்சியாக இருக்கார் சனி. தூக்கி எறிஞ்சு அனாவசியம் இருக்கார், பார்த்துக்கலாம். ஒரு முரட்டுத்தனமான முடிவும் உண்டு, எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக. 7ல் செவ்வாய் இருக்கார். துணிச்சல் அதிகம். வெளிவட்டாரம் துணிஞ்சு, நண்பர்கள் வட்டாரத்தில் துணிஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு உதவிகள் பல செய்வாங்க. 10ல் கேது. ஆனால் மிச்சம் இருக்காது. மிச்சமில்லா ஒரு நாளாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சிகரமான நாள். மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி. தனக்காரகனும் கூட, தன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி ஆட்சி. 7ஆம் அதிபதி 3க்கும் 12க்குடைய குரு 5ல் உட்கார்ந்துருக்கிறார். பூர்வீக புண்ணிய சொன்ன அப்பா தாட்டம் சொத்தில் கொஞ்சம் இடையூறு தெரியும். மற்றபடி முழு யோகாதிபதி 3ல் உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் அதிபதி 6ல் பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன்
வாகனம் நல்லாயிருக்கும். உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம். உயிரற்ற வாகனத்தை விட உயிருள்ள வாகனம் நல்லாயிருக்கும். பசுமாடு. அதேமாதிரி பொருளாதார மேம்பாடு நிறைய நல்லாயிருக்கும். இன்றைக்கி குரு 12க்குரியவர் 5க்கு வரார். 5ல் இருக்க குரு கொட்டி கொடுக்கக்கூடிய குரு தான். ஏமாச்சிடலாம். வருமானம் தலைக்கு மேலே வரும். நிறையா பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும். இந்த மகர ராசி நண்பர்களுக்கு முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார். 3 கிடச்சி கொடுத்துட்டு போயிடுவார். கும்பம். ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். இந்த ராசியாதிபதியார் கூட தனக்கு 2ல் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. வக்கர கிரகத்தை கூட புதனும் ராகும் வக்கரத்தில் போகிறார். வக்கர கிரகத்தை கூடயே இன்றைக்கி பொருளாதார மிக சிறப்பாக இருக்கும். அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறார். 9க்கும் 4 கூட உச்சமாக உட்காந்து தனஸ்தானத்தில் உட்காந்து தனஸ்தானாதிபதியும் தனக்கு 3லையும் ராசிக்கு 4லையும் போயிட்டு பரிவர்த்தத்தில் உட்காடுறாங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு. கன்னி. ராசியில் சூரியன். உடல் வெப்ப உடலாக இருக்கும். சூடாக அடிக்கடி. அந்த சூடு கோபம். இந்த இடத்துல சூரியன் ராசிக்குள்ளே ஒரு 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து உட்காந்து அடிக்கடி வந்து டென்ஷன் ஆக்கி பார்ப்பார். அதை தணிக்கிறதுக்கு சுக்கிரன் இருக்கார். 8ஆம் அதிபதியும் வராரு, 3ஆம் அதிபதியும் வராரு. 7க்கும் 4 புதன் கூட உட்காந்துருக்கார். வக்கரகதியில் வராங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதி நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் அனுகூலமான நாள். நண்பர்கள், தூரத்து உறவினர்கள் இவங்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செய்வாங்க. 4ஆம் அதிபதியார் கூட ராசிக்குள்ளே இருக்கிற வாகனத்தினால் அனுகூலம். 10ஆம் அதிபதி 3ல் 3க்குரியவர் பரிவர்த்தனை 10ஆம் அதிபதி பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். நேற்று வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி டான் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சூரியன் வந்து ராசிக்குள்ளே இருக்குன்னா அரசாங்கத்தினுடைய 6ஆம் அதிபதி வலிமையாக உட்காரார். அப்போ அரசாங்கத்தினுடைய கடன், பேங்க்லேருந்து கடன் வாங்கிறது, குழு கடன், எல்லாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் அதெல்லாம் தேடி வந்து வீடு கொடுப்பாங்க இன்றைக்கி. ஆக மீனராசிகளுக்கு இன்றைக்கி பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். நாளை சந்திப்போமா?